ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஸ்வீட்டான டேஸ்டியான ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி தான். 2 பிஸ்கெட் பாக்கெட் இருந்தால் போதுங்க. இந்த ரெசிப்பியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட்டான குலோப் ஜாமுன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் பிஸ்கெட்டை 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இது கூடவே 200 கிராம் சர்க்கரை, ஒரு 5 ஏலக்காய், கூடவே ரவை எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த ரவையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போது ஒரு ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துட்டு, இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கெட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஜாமுன் பாக்கெட் வாங்கி தான் செய்யணும்னு இல்லை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்ச முடியும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாமுன்ஸை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்திருந்த சர்க்கரையை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4லேருந்து 5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை முழுசாக கரைஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஜாமுனையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதித்த பிறகு ஜாமுன்ஸை சேர்த்துட்டோன்னா நல்ல ஒரு ஸ்வீட் குலோப் ஜாமுன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஜாமுன் ரெசிபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.